सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருவே சரணம். ஆத்ம வித்யாலயம் ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஆத்ம வித்யாலயத்தினுடைய முமூட்சு அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த யூடியூப் வழியாக நம்ம ஆத்ம வித்யாலயத்தினுடைய இந்த சத்சங்கத்தை பார்க்கக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் செய்து ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற உபதேசத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்தார். அவர் அர்ஜுனனுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது அர்ஜுனனை ஒரு கருவியாக வச்சு உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுத்தார். உலக மக்கள் எல்லாரும் அறியாமையினால், ஒரு தவறான புரிதல்னால, பாவ புண்ணியங்கிற கர்ம பந்தத்தில் சிக்கி பிறப்பு இறப்புங்கிற ஒரு பெரிய ஒரு சுழலில் மாட்டி துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த துயரத்திலிருந்து விடுபடணும்னு துடிக்கக்கூடிய இந்த உலக மக்கள் விடுதலை அடைகிறதுக்கான ஒரு யோக பாதையையும் ஞான பாதையையும் அர்ஜுனனை ஒரு நிமித்தமாக வச்சு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலகத்துக்கே கொடுத்தார். அவர் கொடுத்தாருன்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறத விட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். இப்போவும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவருடைய உபதேசத்தை நம்ம படிக்கிறது மூலமாக அவர் நம்ம கூடயே தான் இருக்கிறார். யார் யாரெல்லாம் இந்த நான் துயரத்தில் இருக்கிறேன், இந்த உலகம் எனக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதிலேருந்து எப்படியாச்சும் விடுபடணும் அப்படின்னு தவிச்சு இதுக்கு யார் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பா அப்படின்னு அதுக்கு ஒரு தேடுதல் ஒரு சரியான குருநாதரை அணுகி கேட்கும் பொழுது அவங்களுக்கு இந்த அத்வைத வேதாந்த சாஸ்திரம் ஒரு குரு மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த வகையில் நம்ம குருநாதர் அவங்க நம்ம எல்லாத்துக்கும் இந்த அத்வைத வேதாந்த சாஸ்திரம் எல்லாத்தையும் நம்மளுக்கு படிப்படியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் 39வது ஸ்லோகம், 40வது ஸ்லோகம், 41வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மமும் கர்ம யோகமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுக்கு கொஞ்சம் விளக்கியிருக்கிறாங்க. இதை நான் என்னுடைய லைஃப் அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் சாமி அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பேசக்கூடியது நம்மளுடைய சொந்த அனுபவத்துலேருந்து, சொந்த புரிதலேருந்து வரணும். நம்ம பேசுகிறது நம்ம டைம் பாஸ் பேசலை. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு டைம் எடுத்துகிட்டு பேசுகிறோம். இதை கேட்குறவங்களும் அவங்களுடைய நேரத்தை விட்டுட்டு கேட்குறாங்க. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே போய் தச்சு அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம சும்மா வாசி வேஸ்ட்டு, நம்மளுக்கும் டைம் வேஸ்ட்டு, அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. ஒரு அரை மணி நேரம் சொல்கிறோம்னா இந்த அரை மணி நேரம் கேட்கும் பொழுது பசி இல்லாதவங்களுக்கு இது அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. யாரோ ஒருத்தன் தேடுவான், எனக்கு என்னடா தீர்வு அப்படின்னு தேடுவான். அப்படி தேடக்கூடிய ஒருத்தனுக்கு இது அமிர்தமாக போய் இறங்கும். அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த 3 ஸ்லோகத்தை படித்து அப்புறம் நம்ம அதை பற்றிய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இப்போ நான் வாசிக்கிறேன். இந்த 3 ஸ்லோகத்தையுமே நம்ம பின்னாடி நீங்கள் சொல்லுங்கள். அப்புறமா நம்ம அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். 39வது ஸ்லோகம் நீ பின்னாடி சொல்லலாம். ஏஷா தேபிஹி தாஷாங்கே பிஹி சாங்கே புத்திர்யோகே த்விமாம் ஸ்ருணோ புத்யா யுக்தோ யயா பார்த்த
யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாஸ்யசி கர்மபந்தம் பிரகாஸ்யசி நேகாபிக்ரமணோ அஸ்தி நேகாபிக்ரமணோ அஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயான் த்ராயதே மகதோபயான் 41வது ஸ்லோகம். வியவசாயாத்மிகா புத்திர் வியவசாயாத்மிகா புத்திர் ஏகேக குரு நந்தனக ஏகேக குரு நந்தனகம் பகுசாஹ்யநந்தாஷ பகுஷாஹ்யநந்தாஷ புத்தயோ விவசாயினாம் புத்தயோ விவசாயினாம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த 3 ஸ்லோகத்திலிருந்து கர்மமும் கர்ம யோகமும் அப்படிங்கிற தலைப்பில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சாமி சொல்லியிருக்காங்க, நம்ம வேதாந்தத்தில் அத்வைத வேதாந்தத்தில் பிரக்ரியான்னு ஒன்று இருக்கு. அந்த தாத்பரியம், அந்த மைய கருத்து மாறக்கூடாது. நம்ம அத்வைத சாஸ்திரத்தினுடைய மைய கருத்து மாறாமல் அவங்கவுங்களுக்கு என்ன ஸ்லாங்கில் வருமோ கேட்குறவங்களுக்கு உள்ளே போய் வேலை செய்யணும். உள்ளே போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்க யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்ல வர்றாரு, பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் இதை எடுத்துகிட்டு இவர் என்ன புரிஞ்சிருக்கிறாரு, இவருடைய அனுபவத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது அவனுக்குள்ளே போய் வேலை செய்யணும். அந்த வகையில் கர்மமும் கர்ம யோகமும் அப்படிங்கிற தலைப்பில் என்னுடைய லைஃப் அனுபவத்தில் எனக்கு இந்த பகவத்கீதை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருச்சு. முதல்ல எனக்கு ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு வரும் பொழுது இந்த உலகம் நிலையற்றதாக தோணுதே, இந்த உலகத்தில் நிலையானது என்னுடைய லைஃப்பில் தெரியலையே, எங்கப்பா ஒரு 2-3 ஒரு நிகழ்வு, முரண்பாடான நிகழ்வு. ரொம்ப நெருங்கிய நண்பர் இறந்து போயிட்டார். இப்போ நம்ம பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு வந்தது மாதிரி ரொம்ப நெருங்கிய நண்பர் இறந்து போயிட்டார். சொந்த வாழ்க்கையிலே ஒரு நிறைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்களில் முரண்பாடுகள் வரும்பொழுது ஒரு அந்த வருஷத்தில் ஒரு ஸ்பார்க் வருது, ஒரு தேடுதல். என்னடா இது உலகத்தை பற்றி அப்போ தான் ஒரு விழிப்புணர்வு வருது. அது வரைக்கும் எனக்கு கர்மம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம எல்லாரையும் போல் எல்லாரும் எப்படி செய்கிறோம் அப்படின்னா, எல்லாரையும் போல் காலையில் எழுந்திரிச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுறோம், நார்மலாக இன்றைக்கும் நடக்குது, அன்றைக்கும் இருக்குது, இப்போ இருக்குது, இன்னும் எப்பவும் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. எந்திரிச்சதுலேருந்து நம்ம உடம்புக்கு தேவையான செயல்களை செய்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு பல் துளக்கிறது குளித்து இது பண்ணிவிட்டு, அப்புறம் நம்மளுக்கு பாதுகாப்புக்கு, நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு தொழிலை பார்க்குறோம். 2 3வது என்ன பண்ணுறோம், அப்புறம் கொஞ்சம் இடையில லீவு கிடச்சிச்சின்னா இல்லைன்னா இடையில டைம் கிடைக்கும்போது நம்மளுக்கு இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி ஏதாவது செயல்களை செஞ்சு சுகமாக இருக்கிறோம். டிவி பார்க்குறது, பொழுதுபோக்கு பண்ணிக்கிறோம். 3 இதை விட்டு கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, ஒரு 4 நல்ல காரியம் பண்ணுறது, இதன் மூலமாக புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 4 வகையான செயல்களை தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாருமே பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட ஆசாமிகள் இந்த தர்மத்துக்கு முரண்பாடாக அவங்களுடைய இன்பத்துக்காக அதர்மமான காரியங்களையும் செய்கிறாங்க. சாஸ்திரத்தில் இதை நிஷித்த கர்மான்னு சொல்லுது. இவ்வளோ தான் இருக்குது. மொத்தத்தில் நம்ம பொழப்புக்காக வேலை செய்கிறோம். காலையில் நம்மளுடைய உடம்பை சுத்தப்படுத்துகிற வேலையை செய்கிறோம், சாப்பிட்றோம். மற்றபடி நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக செயல் பண்ணுறோம். அது போல புண்ணியம் செஞ்சால் என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம கோயில் சாமி கும்பிடும்பொழுது நம்ம சாமி கும்பிடும்போது இது நல்லது கிடைச்சிடாதா, நம்மளுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சிடாதா, இந்த சாமி கும்பிட்றதுனால எனக்கு இந்த குடும்பத்துக்கு நல்லது இப்போ கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது என்ன சொல்கிறோம், சாமி எனக்கு நல்லா இருக்கணும், என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு தொழில் நல்லா இருக்கணும் தான் மேக்சிமம் நம்ம விரும்புகிறோம். இந்த வகையில் தான் நம்ம கடமை பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தான் இந்த பகவத்கீதை நம்மளுக்கு கிடைச்ச பிறகு அதில் இந்த கர்மயோகத்தினுடைய ஒரு முக்கியமான கர்மயோகம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் நான் செஞ்ச புண்ணியமாக என்னன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே நான் சாமிக்கிட்ட சொன்னது,
12வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் இந்த கர்மயோகம் என்றால் என்ன அப்படிங்கிறது, எப்படி நீ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விடையை வந்து இதில் சொல்லியிருக்கார். கர்மயோகம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீ நார்மலாக செய்யக்கூடிய இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ செய்யக்கூடிய உன்னுடைய சொந்த கடமைகளை, தொழில் ரீதியாக செய்யக்கூடியது, இதெல்லாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ இறைவனுக்காகவே பண்ணுறேன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு பாவனையை வளர்த்து, நீ அந்த பாவனையில் நீ அந்த ஆட்டிடியூடோட அந்த அறிவோடு நீ இதை செய். இது வரைக்கும் நம்ம எதுக்காக வேண்டி செஞ்சுட்ருக்கோம்? முதல்ல ஒரு விஷயம் நான் செய்கிறேன் அப்படிங்கிறது, நம்ம இந்த உடம்பை அபிமானப்படுத்தி நான் செய்கிறேங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு, அங்கேயே அடிப்படையிலேயே அங்கே ஒரு தப்பு நடக்குது. அது பின்னாடி நம்ம ஞான யோகம் வரும்பொழுது நம்மளுக்கு தெரியும். 2வது, நம்ம எல்லாருமே என்ன எதுக்காக வேலை செய்கிறோம்? நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்குள்ளே இருக்குது. எனக்காகவும் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் வேலை செய்கிறேன் 2வது. 3வது, நான் இன்பத்தை அனுபவிக்கணும், எனக்கு இன்பம் கிடைக்கணும் அப்படின்னு செய்கிறோம் 3வது. இது எல்லாமே என்னையை சார்ந்துதான் இருக்கு. நான் 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 எனக்கு நான் எனக்கு என்னுடைய இதை சார்ந்துதான் இருக்கு. இது பின்னாடி இதுதான் கர்ம பந்தமாகுது. நான் வாழ்கிறதுக்காக வேண்டி நான் வேலை செய்யணும், நான் எனக்காக வேண்டி என்னுடைய கடமைகளை செய்யணும், நான் எனக்காகவும் என் குடும்பத்தில் வாழ்கிற என் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக நான் வேலை செய்யணும். நான் எனதுங்கிறது இங்கே ஆரம்பிக்குது. அப்புறம் நான் சுகமாக இன்பத்தை அனுபவிக்கணும், நான் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கர்மங்களை, சில செயல்களை பார்க்குற, சினிமா பார்க்குறது, இதான் நிறைய இருக்குது, வெரைட்டியாக இருக்குது நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறது. 4வது, கொஞ்சம் பயம் வந்துடுது. இந்த இன்பம் நம்மளுக்கு நிலைக்கணுமே, இந்த இன்பம் நம்மளுக்கு துன்பம் வந்துடவே கூடாது, இன்பத்திலே வாழணும். கொஞ்சம் புத்தி வேலை செஞ்ச உடனே நம்ம கோயிலில் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி கோயிலில் போய் சாமி கும்பிட்றது, நல்ல காரியம் பண்ணால் ஏதாவது பண்ணால் இது இந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துறாதான்னு சொல்லி அடுத்த கட்டமாக யோசிக்கிறது. இப்படி பண்ணும்பொழுது எனக்கு அந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னோட்டியே நம்ம ஆரம்பித்த விஷயந்தான். ஒவ்வொரு செயல் செய்யும்பொழுது நான் அப்போவே ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ நம்ம செஞ்ச புண்ணியத்தில் வந்து இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு வந்து உபதேசமாக கிடைச்சிது. நீ வந்து எனக்காகவே கடமையை செய், நீ எனக்காகவே கடமையை செஞ்சதான் நீ என்னை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் பகவத்கீதையில் 12வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தில் கர்மயோகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. வேற மற்றபடி எனக்கு அது கர்மயோகம்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. இதுதான் கர்மயோகம், இந்த கர்மயோகத்தை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, பிளைண்டாக இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு இந்த உலகம் வந்து மித்தியாவாக இருக்குது, நான் இந்த உலகத்துலேருந்து எப்படி விடுதலை அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, எப்படியோ பகவத்கீதை புக்கு கிடைக்கி, அந்த புக்கில் ஏதோ சும்மா திருப்பி பார்க்கும்போது அந்த ஸ்லோகம் வந்து எனக்கு உள்ளே வந்துடுச்சு. அப்புறம் தான் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வந்து செய்யக்கூடிய செயல் செய்யும் பொழுதெல்லாம் நான் வந்து அந்த டைமில் வந்து இஷ்ட தெய்வமாக கருமாரியம்மா இருந்தாங்க. அந்த கருமாரியம்மா, நான் வந்து இந்த வேலையை டெய்லர் வேலை தான், மேக்சிமம் டெய்லர் வேலை, நான் இந்த வேலையை கருமாரி அம்மாவுக்காகவே கவனமாக செய்கிறேன். இதுதான் முதல்ல நான் போட்ட மந்திரம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இந்த வேலையை கருமாரி அம்மாவுக்காகவே கவனமாக செய்கிறேன்னு சொல்லி மந்திரமாகவே ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போது ஒவ்வொரு பீஸ் எடுக்கும் பொழுது நான் அதை புரிஞ்சு அதை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு பீஸ் தைக்கிறது, அதை புரிஞ்சு சொல்லிவிட்டு ஒரு பீஸ் தைக்கிறது, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்புறம்தான் ராமகிருஷ்ணனுடைய புக்கு, விவேகானந்தருடைய புக்கு, அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லர் வேலையினால் உலகத்துக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம போய் ஒரு ஆர்ஃபனேஜில் போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வருஷம் விவேகானந்தருடைய ஆசிரமத்திலே போய் கூட செஞ்சு பார்த்துட்டோம். சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போவும் நான் இறைவனுக்காகவே செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சுட்டு வரேன். ஆனால் இதுதான் கர்மயோகம் அப்படிங்கிறது எனக்கு பூரணமாக அதை பற்றி அறிவு தெரியாது. பகவத்கீதை இருக்குது, அதை பற்றி உள்ளுக்குள்ளெல்லாம் நான் போகலை. அப்புறம் பண்ணத்தான் அப்புறம் இறைவனை அடையணும், இறைவனா என்னங்கிற அந்த கொஷின் வருது. இதுவும் பின்னாடி தான் தெரிஞ்சுது. நீ கர்மயோகம் பண்ணனா உனக்கு விவேகம் வரும், கர்மயோகத்தினுடைய பலன் விவேகம் வரும், வைராக்கியம் வரும். அப்புறம் இறைவனை அடையணும், இறைவன்னா யார் தெரிஞ்சுக்கிடணுங்கிற அந்த சரியான, இப்போ இறைவனை அடையணும் சும்மா பொத்தாம் பொதுவாக தான் நம்ம அன்னைக்கு பொத்தாம் பொதுவாக இறைவனை தெரியாது. அது பர்டிகுலராக இறைவனை அடையணும்னா என்னங்கிறது நம்மளுக்கு இது கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரிஞ்சுது. அது செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது தான் நம்ம அந்த பயணத்தில் வரும் பொழுது, அத்வைத வேதாந்த குருநாதர் வரும் பொழுது தான் அங்கே வந்து தான் நம்மளுக்கு பகவத்கீதை கிடைக்கும் பொழுது, அதை விரிவாக சாமிகிட்ட கேட்கும் பொழுது தான் தெரியுது, ஓஹோ நம்ம இவ்வளோ நாள் கர்மயோகம்ங்கிற ஒரு டாபிக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் சிந்திச்சு பார்க்குறோம், ஓ இவ்வளோ நாள் வந்து நம்ம கர்மந்தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்,
கர்மம் தான் பண்ணிட்டு இருந்தோம். கர்மம்னா என்ன? நான் எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நல்ல கரெக்டாக செய்யணும், நல்ல காரியங்கள் பண்ணணும், என் பிள்ளைங்களை பாதுகாத்துக்கணும், என்னையே நான் பாதுகாத்துக்கணுங்கிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது, நான் என்னுடைய இன்பத்தை அனுபவிக்கணும், எனக்கு சுகம் வேணுங்கிறது 2. மூணாவது, இது 2ஐயும் தக்க வச்சுக்கிறதுக்காக நல்ல காரியங்கள் பண்ணணுங்கிறது 3. இதைத்தான் முதல்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுதான் வந்து தர்ம அர்த்த காமம். இதுதான் புருஷார்த்தத்தில் இது 3ம் இருக்குது. இதை தாண்டி இதில் நிறைவு இல்லைன்னு வரும்பொழுது தான் நம்மளுக்கு மோட்சத்தை அடையணுங்கிற அந்த லட்சியம் நம்மளுக்கு வருது. மோட்சத்தை அடைகிறது தான் இறுதி லட்சியம். இது எல்லாம் பின்னாடி இந்த கர்மயோகம் பண்ணினதுனாடைய ரிசல்ட்டாக எனக்கு வந்துச்சு. இது தெரியாமலே பண்ணிட்டு அப்புறம் இங்கேருந்து பார்க்குறேன் நான். முதல்ல நம்ம அப்படி இருந்ததுனால எனக்கு வாழ்க்கை பூரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு. கர்ம பந்தத்தில் இருந்தோம், கர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கர்ம பந்தத்தில் இருந்தோம். நான் இப்போ சொல்கிறது பூரா இந்த ஸ்லோகத்தில் வந்துடும். இந்த 3 ஸ்லோகத்தில் என்ன கவர் பண்ணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா கொடுத்துருக்காங்களோ அது பூரா என்னுடைய லைஃப்பில், என்னுடைய அனுபவத்திலேருந்து, என்னுடைய புரிதலேருந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லி முடிக்கும்போது எல்லாமே உங்களுக்கு இந்த 3 ஸ்லோகத்துக்குள்ளேயே வந்துடும். இப்போ இதுவரைக்கும் நம்ம கர்மத்தை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கர்மம்னா நான் எனக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த பாவனையில் பண்ணுறேன். என்னுடைய அப்படிங்கிற பாவனையில் என்னுடைய இன்பம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய உறவு அப்படின்னு நான் எனக்குங்கிறது உள்ளே வரும்பொழுது தான் அது பந்தமாகுது. உள்ளுக்குள்ளே நாம் எந்த எண்ணத்தோடு நம்ம என்ன பாவனையோடு செய்கிறோமோ அது அதிர்ஷ்ட பலனாக நம்மளுக்கு பாவ புண்ணியமாக பின்னாடி நம்மளுக்கு பல பிறவிகளை அதுதான் கொடுக்குது. வெளியில் நம்மளுக்கு நார்மலாக வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையை கழிச்சுக்கிறோம், நேரடியாக நம்மளுக்கு இன்பம் கிடைக்கும். மனசுக்குள்ளே நம்ம என்ன நோக்கத்தில் இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு லைஃப்பில் தொடர்ந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த பிறவிகளையும் கொடுக்குது. நம்மளை இந்த கர்மத்தோட பந்தப்படுத்தி வைக்குது, தலை கட்டுப்படுத்தி வச்சுருக்குது. இது கூட இந்த உலகத்தோடு கடந்து நம்மளை பின்னி பிணைக்கிறது எதுன்னா இந்த நான் எனது அப்படிங்கிற அறியாமையிலிருந்து தான் நம்ம அந்த கர்மத்தை செய்கிறோம். இந்த 3 கர்மாவும் அதில் தான் வருது. ஏன்னா என்னுடைய தேவைக்காக பண்ணுறது, என் குடும்பத்துக்காக பண்ணுறது, என்னுடைய இன்பத்துக்காக பண்ணுறது. இப்போ இது 2ஐயும் பாதுகாத்துக்கிறதுக்கு செய்கிற நல்ல காரியமும் புண்ணியத்துக்கு தர்மமும் அதுக்காகத்தான் பண்ணுறது. இது பூராமே நான் எனதுங்கிறத பேஸ் பண்ணி வருது. அப்புறம்தான் இந்த பாவனையை மாற்றும் பொழுது நான் எனக்காக செய்யலை, நான் என் குடும்பத்துக்காக செய்யலை, வெளியில் அப்படி செஞ்சாலோ என்னுடைய மனோபாவனை உள்ளுக்குள்ளே அந்த அதிர்ஷ்ட பலன் இருக்கு இல்லையா, அதை மாத்திரம் சேஞ்ச் பண்ணுறது தான் பகவான் டெக்னிக் கொடுக்குறாரு, வித்தை கொடுப்பார். எல்லாம் நிறைய பேருக்கு சித்த வித்தை, பிராணாயாம வித்தைன்னு சொன்ன மாதிரி கர்மயோக வித்தையை கொடுக்குறாரு, கர்மயோக அறிவை கொடுக்குறாரு. இந்த கர்மயோக அறிவு என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் முதலே சொல்லிடுறாரு. இது முதலே சொல்கிறது இப்போ பின்னாடி தான் தெரிஞ்சுது, எனக்கு தெரியாமலே பண்ணியாச்சு. அப்போது கர்மயோகம் அந்த அறிவில் அந்த புரிதல் படி அந்த பாவனையில் நான் இந்த வேலையை நான் செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும், நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நான் இறைவனுக்காக தான் செய்கிறேன் அப்படிங்கிற பாவனையில் செய்கிறது தான் கர்மயோகம். ரெண்டாவது, நம்ம சில இன்பத்தை அனுபவிக்கிறோம், சில நமக்கு வரக்கூடிய ரிசல்ட், அந்த செயலினுடைய பலன்களை அனுபவிக்கும் பொழுது அதை இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கிறது கர்மயோகம். இவ்வளோதான். கர்மயோகம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் இதை எத்தனை பேர் நம்ம இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த பதிவை கேட்குற எல்லாருமே கொஞ்சம் சும்மா ஒரு 48 days இதை கடைப்பிடிச்சு பாருங்கள். வெளியில் நீங்கள் அன்றாட நம்ம எல்லாருமே அதர்மம் பண்ணிக்கிட்டுலாம் இல்லை. நார்மலாக காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு டே டு டே லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இடையில கேப் கிடைக்கும் பொழுது நான் இந்த செயல்களை பூரா இறைவனுக்காக செய்கிறேன், நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காக தான் வெளியில் செய்யுது, ஆனால் இறைவனுக்காக செய்கிறேங்கிற அந்த புரிதலோடு ஒரு 48 நாள் செஞ்சு பார்த்தா அதனுடைய ரிசல்ட்டு நம்மளுடைய மனசில் தூய்மை கிடைக்குது. நம்ம மனசில் என்ன கிடைக்குது? தூய்மை கிடைக்குது. இந்த தூய்மை கிடைக்கும் பொழுதே மனசுக்குள்ளேயே பந்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காமம், குரோதம், லோபம், மோச்சரின்னு சொன்ன மாதிரி ராகத்வேஷங்களில், பொறாமையில், வஞ்சத்தில், மனசுக்குள்ள முரண்பாடான இந்த உணர்வுகளில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். நாம் செஞ்ச செயல்களையே இதை செஞ்சுருக்கக்கூடாதோ, இது செஞ்சது ஏண்டா செஞ்சேன்னு ஒரு சில குற்ற உணர்வு, இதை ஏண்டா செய்யலைன்னு குற்ற உணர்வு, இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட பந்தத்தில் மாட்டியிருக்கிறோம். இந்த மனசு மாத்திரம் தூய்மையாயிரும். இந்த கர்மயோகம் செய்யும் பொழுது மன தூய்மை கிடைக்குது. இதுதான் கர்மயோகத்தினுடைய ரிசல்ட். நம்ம சாஸ்திரம் அதுதான் சொல்லுது. கர்மயோகம் என்ன கொடுக்குது? கர்மயோகம் சித்த சுத்தி, மன தூய்மையை கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. இந்த மன தூய்மை தான் நம்ம லட்சியம்.
அப்போது கர்மம்னா என்ன? நான் செய்கிறேன், நான் எனக்காக செய்கிறேன், என்னுடைய சுற்றத்துக்கு செய்கிறேன், இந்த புரிதலோடு என்னுடைய இன்பத்துக்காக செய்கிறேன், என்னுடைய இன்பத்தையும் என்னுடைய இதையும் பாதுகாத்துக்கிறதுக்காக செய்கிற தர்மம், இதெல்லாம் கர்மம். இது கர்ம யோகம்னா என்ன? அதையும் சொல்லிட்டார். இப்போவே நான் சொல்லிட்டேன், அதை 12-10 சொல்லிட்டேன். இந்த பாவனையை வெளியில் செய்யக்கூடிய செயல்களை செய், நீ இதை இறைவனுக்காகவே அர்ப்பணம் பண்ணுறேன்னு செயல் செய். அப்போ இறைவன்னா யார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். நம்ம முதல்ல சும்மா இஷ்ட தெய்வத்துக்கு செஞ்சாலும் சரி, உண்மையான இறைவன் யார் அப்படிங்கிற கொஸ்டின் அந்த கர்மயோகமே நம்மளுக்கு கொடுக்கும். அப்போது கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை. கர்ம பந்தம்னா நம்ம மன ரீதியாக நிறைய உணர்வு சிக்கலில் மாட்டியிருக்கிறோம். வெளியில் நம்ம இது அதிர்ஷ்ட பலனா பாவ புண்ணியங்களில் பிறவி சுழலில் மாட்டியிருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை கிடைக்குது. கர்ம யோகம் என்ன அப்படிங்கிறதையும் பகவான் சொல்லிட்டார். இப்போ அடுத்த இதில் 40வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய பெருமையை பகவான் சொல்கிறாரு. இந்த கர்மயோகத்தினுடைய பெருமை என்ன சொல்கிறாரு? இப்போது கர்மயோகத்தில் நம்மளுக்கு சாஸ்திரம் பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய எதுக்காக கர்மயோகம் பண்ணுறேன்னா உனக்கு மன தூய்மை கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மன தூய்மைனா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் நீங்கி உன்னுடைய மனசு சுத்தமாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அமைதி, ஃபஸ்ட்டான ஒரு அமைதி கிடைக்கும். இந்த மன தூய்மை கிடச்சிச்சுன்னா அடுத்து உனக்கு இதுதான் உன்னைய விவேகத்தை கொடுக்கும். உனக்கு விவேகம்னா எது உண்மையான, எது நிலையானது, எது நிலையற்றது, இது நிலையற்றதுலேருந்து நம்மளுக்கு வைராக்கியத்தை கொடுக்கும். விவேகம், அதுக்கடுத்து வைராக்கியம். நிலையானது எது, நிலையற்றதுன்னு பகுத்து பார்க்கக்கூடிய புத்தி கிடைக்கும். அப்போ நிலையற்றதுலேருந்து விலகிறது வைராக்கியம். அப்புறம் நிலையான அந்த இறைவனை அடையணும். இறைவன்னா யார், நம்ம யார், இந்த உலகம்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மளுக்குள்ளே வரும். நான் தெரியாமலே தான் பண்ணினேன், ஆனால் வந்துச்சு. தேடினேன் எங்கெல்லாமோ போடினேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இது 2வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் இதை கொண்டு சேர்க்க வேண்டியது இறைவனுடைய வேலை. நீ செய்யி, பலனை கொடுக்க வேண்டியது இறைவனுடைய வேலை. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டாந்து சேர்த்துறாரு. கரெக்டாக கொண்டாந்து சேர்த்துட்டார். இங்கே அங்கே சொல்ல ஓ சூப்பர், அவ்வளோதான் சொன்னேன். ஒரே நாக் அவுட் மாதிரி முடிஞ்சு போச்சு. சொல்ல உண்மையான இறைவன்னா யார், நான்னா யார் அப்படிங்கிற ஞான யோகத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டார். இந்த மன தூய்மை என்னத்தை கொடுக்குது? ஞான யோகத்தை கொடுக்குது. இப்போது 40வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு, இந்த கர்மயோகத்தில் உனக்கு தோல்வியே கிடையாது அப்படிங்கிறார். நம்மளுடைய கோல் மன தூய்மை தான். வெளியில் தோல்வி அடைஞ்சால் எனக்கு என்ன பிரச்சனை? மன தூய்மை கிடைக்குது. 2வது என்ன சொல்கிறாரு? சைடு எஃபெக்டே இல்லைங்கிறாரு. இது எல்லாமே நம்ம மன தூய்மை கொஞ்சம் நம்ம என்ன வெளியில் ஒரு பீஸே தப்பாக செஞ்சிட்டோம்னா பிரித்து தைக்கிறோம். வெளியில் திட்டு வாங்கினாலும் நான் எனக்காண்டி செய்யலையே, எனக்காண்டி செஞ்சதானே என்னையே பாதிக்கும். ஏன்னா தப்பே வராமல் செய்ய முடியாது, மிஸ்டேக் வரும், பிரித்து தைக்கிற சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஒரு புது ஸ்டைல் தைக்கிறோம், ஏதாவது ஒரு செயல் செய்யும்பொழுது சில தவறுகள் வரும்பொழுது நம்ம அதை சரி பண்ணி தைக்கிறோம். இப்போ நம்ம வெளியே நான் செய்கிறேன், நான் அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், ஓனருக்கு அப்படி இப்படி நம்மளுடைய புற ரீதியான அந்த ஒரு விஷனை உள்ள திருப்பின பிறகு நான் இறைவனுக்காக செய்யும் பொழுது நம்மளுக்கும் இறைவனுக்கும் உள்ள கனெக்ஷன் நம்மளுக்கு கூடுது. யாருன்னே தெரியலனா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு இஷ்ட தெய்வமாக நினச்சிட்டு கூட நான் அவங்களுக்காண்டி செய்கிறேன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக பலன் இருக்குது. 3வது என்ன? முதல்ல என்ன சொன்னார்? தோல்வியே கிடையாதுன்னாரு. 2வது சைடு எஃபெக்ட்டு கிடையாது. 3வது என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் முன்னால் ஆகும். நம்ம 500 அடி தோண்டினா தான் தண்ணி கிடைக்கும். இங்கே 100 அடி தோண்டினா தண்ணி கிடைக்காது உலகில் ரீதியாக வெளியில். ஆனால் இங்கே 100 அடி கொஞ்சோண்டு நம்ம பாவனை பண்ணாலும் அது எப்படினாலும் பகவான் கரெக்டான ஆள். கரெக்டாக நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். நம்ம கொஞ்சம் பண்ணாலும் அடுத்தடுத்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் பண்ணலைனாலும் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளை முழுசாக பண்ண வச்சு அதனுடைய முழு பலன். 4வது என்ன சொல்கிறாரு? மிகப்பெரிய கர்ம பந்தத்திலேருந்து விடுதலை பண்ணுறது எது விடுதலை பண்ணும்? ஞான யோகம் தான் விடுதலை பண்ணும். நம்ம நான் யார், இறைவன் யார், எனக்கும் இந்த உலகம்னா என்ன, எனக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் ஞான யோகத்தில் வருது. அது பின்னாடி கிளாஸில் பகவான் நம்மளுக்கு ஆச்சாரியால் சொல்லுவாங்க. இதெல்லாம் விடுதலை தெரியும் பொழுது என்ன ஆகுது? எனக்கு விடுதலை கிடச்சிருது. நான் என்னைய இந்த உடம்பாகவும் மனசாகவும் நினச்சிக்கிட்டு தான் நான் இந்த கடமையை கர்மமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த செயல்களை பூரா கர்மமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது கர்ம பந்தத்தை கொடுத்துச்சு. இப்போ நான் அதை இறைவனுக்காக செய்யும் பொழுது முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சித்த சுத்தி மன தூய்மை கிடைக்குது. 2வது சரியான குருநாதர்கிட்ட கொண்டு பகவான் சேர்த்துறாரு. நம்மளுக்கு அந்த வேலையே இல்லை.
என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். பகவான் கொண்டாந்து சேர்த்துட்டார். நான் எப்படி வந்தேன்னு மிராக்கலாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் கூட ஒரு குரூப்பே வந்திருக்கு. அவங்களும் அப்படி தான் இப்போ அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அவங்களும் வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க முழுசாக சொல்கிறாங்களா இல்லை, ஏதோ புரிஞ்சு தேவையான அளவுக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த 4வது கொஞ்சம் செஞ்சாலும் பலன் இருக்குது. அப்புறம் 41வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றாரு? தீர்மானமான நிச்சயமான புத்தி, விவசாய ஆத்மிகா புத்தி, கர்மயோகம் செய்கிறவனுக்கு வரணும். அவனுடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான், இறைவனை அடையணும், இறைவனை தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இதனுடைய ரகசியம் முடிவான ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற தீர்மானமான புத்தி இருக்குது. இங்கே ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது, நோ ப்ராப்ளம். என்னுடைய குறிக்கோள் இறைவனை அடையணுங்கிறதுல இருக்குது. அதனால் இங்கே உள்ள லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இது எதுவுமே நம்மளை பாதிக்காது. உள்ளுக்குள்ளே நாம் திடமான தீர்க்கமான மனசோட நம்ம உள்ளே இருப்போம். நீங்கள் வெளியில் பிஸ்னஸ், இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் தொடங்கலாமா, நாளைக்கு இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, அதை பண்ணலாம், என்ன நம்ம பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம், சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். எதுலேயுமே நிச்சயம் இல்லாத புத்தியாக தான் இந்த கர்மயோகம் பண்ணாமல் கர்மம் பண்ணுறவங்ககிட்ட இருக்கக்கூடிய புத்தி பூரா நிச்சயம் இல்லாத புத்தியாக இருக்குது. இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் இதை தான் சொல்கிறாரு. இந்த 3 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? கர்மம் பண்ணுனா கர்ம பந்தம் வரும். கர்மம்னா என்ன? நீ உனக்காக செய்கிறது, உனக்காக நீ செய்யக்கூடிய அர்த்தம் காமம் அதில் 2ஐயும் காப்பாற்றுறதுக்காக செய்யக்கூடிய தர்மம், இது எல்லாமே நீ உனக்காக செஞ்சனா அதுதான் கர்மம். இது உனக்கு கர்ம பந்தத்தை கொடுக்கும். என்ன கர்ம பந்தம்? அதில் விருப்பை கொடுக்கும், அதில் மனசில் உள்ள முரண்பாடை கொடுக்கும், பாவ புண்ணியத்தை கொடுத்து அடுத்த பிறவிக்கு இது கூட்டிகிட்டு போகும், கர்ம பந்தம். 3வது என்ன சொல்கிறாரு? உனக்கு விடுதலை வேணுமா, கர்ம யோகங்கிற டெக்னிக் தரேன். இந்த டெக்னிக் என்னங்கிறது, நீ எனக்காண்டி செய், நீ உனக்கு வரக்கூடிய விளைவுகளை என்னுடைய பிரசாதமாக ஏற்றுக்கோ. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடறேன். இது விளக்கமாக பேசணும்னா நம்ம சாமி ஆச்சாரியாட்டு நீங்கள் வாங்க, எல்லோரும் சாமிக்கிட்ட சரணாகதி அடைஞ்சு பணிவாக கேளுங்க, சூப்பராக பொறுமையாக அழகாக சொல்லி தருவாங்க. இப்போ நான் ஷார்ட்டாக இதனுடைய ஒரு சுருக்கத்தை மட்டும் தான் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன? 40வது ஸ்லோகத்தில் இதில் எந்த விதமான தோல்வி கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது, கொஞ்சம் செஞ்சாலும் லாபம் இருக்குது, உனக்கு மிகப்பெரிய பயத்திலேருந்து காப்பாற்றும். அடுத்து 41வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, தீர்மானமான நிச்சயமான திடமான புத்தி கிடைக்கும். இது இல்லாதவங்க சஞ்சலமான புத்தியில் இருப்பாங்க. இது எல்லாம் இந்த 3 புத்தியில் சொல்கிறாரு. கர்மமும் கர்ம யோகமும், கர்மத்தை புரிஞ்சுக்கிறோம், கர்மத்தினால கர்மம் பந்தம் வருதுன்னு புரிஞ்சுக்குவோம். இந்த கர்மத்தையும் கர்ம பந்தத்தையும் நீக்கிறதுக்கு கர்ம யோகம் அப்படிங்கிறது பகவானே கொடுத்துருக்கிறாரு. கர்மயோகத்தை பண்ணோம்னா நம்மளுக்கு மன தூய்மை கிடைக்கும், அதன் மூலமாக ஞான யோகம் கிடைக்கும், குருநாதர் கிடைப்பார், விடுதலை அடைஞ்சிடலாம், ஹாப்பியாக மன நிம்மதியாக இருக்கலாம், மன நிறைவாக இருக்கலாம். பூரணமாக எல்லாரும் இந்த நிறைவை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் மனத்துயரத்தை அனுபவிக்கிறோம்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது யாருக்காவது புரிஞ்சு, ஓ நம்ம மனத்துயரத்தில் தான் இருக்கோமா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இப்படி சீரழிஞ்ச வாழ்க்கையில் நம்ம சுகமாக வாழ்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோமா, கொஞ்சம் யோசனை பண்ணி இதை புரிஞ்சு எல்லாரும் இந்த பகவத்கீதை உபதேசத்தை கேட்டு முழுக்க அது கூட ஆச்சாரிய குருநாதரை உங்களுக்காக பாருங்கள், நேரடியாக குருநாதரையே அறிமுகப்படுத்திட்டேன். நேரடியாக வந்தால் இதனுடைய ரகசியத்தை எல்லாம் சொல்லி தருவார். அதை கேட்டு சரணாகதி அடைஞ்சு கேட்டு கர்மயோகத்தை பண்ணி திருப்பி ஞான யோகம்னா என்ன அதையும் தெரிஞ்சுக்கிட்டு பூரண விடுதலை அடைஞ்சு நிம்மதியாக நிறைவாக ஆனந்தமாக நிறைவாக வாழணும்னு கேட்டுக்கிட்டு குருநாதர் பாதங்களை தொட்டு வணங்கி இந்த கர்மமும் கர்ம யோகமும் என்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவுடைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம், குருவே சரணம்.